அவருடைய சிலுவையின் நிழலில் ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆனால் இதற்குள்ளே வருகிறதற்கு கொஞ்சம் காலம் தாமதம் எடுக்கும். அதற்குள்ளே கடந்து வருகிறதற்கு சில உபத்திரவங்கள் இருக்கும். விட்டுறாதீங்க. ஆபிரகாம் விடல. பஞ்சம் வந்த போதிலும் தேவனை நோக்கி பார்த்தான். ஏன் தன்னுடைய சகோதரனை ஒரு பட்டணத்தில் ராஜா அழைத்து கொண்டு போன போதிலும் கூட 318 பேரை கொண்டு அந்த ராஜாக்கு மேல யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தான். அப்படி இந்த ஆபிரகாம் தேவனை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த தேவன் தாங்க அவனை ஆசீர்வதித்தார். உலகத்தில் இருக்கிற இச்சைகளை, ஆசை பாசங்களை எல்லாவற்றையும் மறந்து விட்டு தேவனை நோக்கி மட்டும் நீங்க பாருங்க. ஒரு ஆண்டவரை அறியாத மார்க்கத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 2011 நான் ஏற்றுக்கொண்டு என்றைக்கு இயேசு என்னுடைய தெய்வம் என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் அறிக்கை செய்தேனோ அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால என்னை தாங்கி வழி நடத்துறாருங்க. நான் போகிற இடத்திலையும் வருகிற இடத்திலையும் எனக்காக ஒரு தூதனை கட்டளையிட்டிருக்கிறார். மந்திரிகள் போகிற இடத்திலையும் அல்லது எம்பிக்கள் போகிற இடத்துல, உயர் பதவியிலேயே பிரதமர் இருக்கிற இடத்திலையும் கூட கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார்.